ஆண்டிப்பட்டி அருகே பால் ஏற்றி வந்த வேன் ஒன்று தேசிய நெடுஞ்சாலை ஓரம் அமைந்திருந்த பிரதான மின்கம்பம் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மின்கம்பம் உடைந்ததால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் பாதிப்பு. 27 கேன்களில் இருந்த நூற்றுக்கணக்கான லிட்டர் பசும்பால் சாலையில் கொட்டி வீணானது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள ராமலிங்கபுரம் பகுதியில் இருந்து 27 கேன்களில் பசும்பால் ஏற்றிக்கொண்டு ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பால் பண்ணைக்கு வந்து கொண்டிருந்த மினிவேன் ஒன்று சண்முக சுந்தரபுரம் கிராமத்திற்கு முன்பு தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தடுமாறி சாலை ஓரம் அமைந்திருந்த பிரதான மின்கம்பத்தின் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனை ஓட்டி வந்த நபருக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் வேன் மோதியதில் சேதமடைந்த பிரதான மின்கம்பம் 3ஆக உடைந்து மின் ஒயர்கள் அறுந்து விழுந்ததால் சண்முக சுந்தரபுரம், ரெங்கநாதபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மின்சாரம் தடைபட்டது. வேனில் ஏற்றி வந்த 27 கேன்களில் இருந்து நூற்றுக்கணக்கான லிட்டர் பசும்பால் சாலையில் கொட்டி வீணானது. இந்த விபத்து தொடர்பான ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓகே